என்னோட ஃபேஸில் இவ்வளோ சேஞ்சஸா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலையில வீடியோ எடுக்கும்போது என்னோட ஃபேஸை நானே க்ளோஸ்அப்பில பார்த்துக்கிட்டு நெறைய மாற்றங்கள் என்னோட ஃபேஸில் வந்து தெரிஞ்சது. 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடல, ஒழுங்கா தண்ணி குடிக்கல. இந்த மாதிரி ஒரு சில டிப்ரெஷன் சில விஷயங்கள நெனச்சு யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன் ஆகி அப்படி இருந்தனால, எனக்குள்ள நெறைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகி ஃபேஸ் ஃபுல்லா வந்து பிம்பிள்ஸா வந்து ஆக்னியா வந்து மாறிடுச்சு. முகம் ஃபுல்லா அப்படியே கருப்பு கருப்பாவே இருந்தது. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையா மாறிடுச்சு. அப்புறமா நான் யோசிச்சேன், "ஏன் வினிதா நீ இப்படி இருக்க? சேஞ்ச் பண்ணு. உன்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எதையுமே யோசிக்காம நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். கரெக்ட் டைமுக்கு ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு 2, 3 மாசத்துலயே என்னோட ஃபேஸில நல்ல சேஞ்சஸு. ஸோ இன்னைக்கு காலையில என்னோட ஃபேஸ் வந்து சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது, எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். நான் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கும்போது ஃபில்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி நான் காலையில் எந்த மேக்கப்புமே போடலை. சும்மா தண்ணியை வச்சு முகத்தை கழுவிட்டு தொடச்சிட்டு வந்து அப்படி தான் பார்த்தேன். நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. லைஃப்பில் நடக்கிறது நடக்கட்டும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. எதை பற்றியும் பெருசாக யோசிக்காதீங்க. எதை யோசிக்காமல் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ நல்லதாகவே நடக்கும் எல்லாருக்குமே.